புகையான் நோயால் பாதிக்கப்பட்ட நெற்பயிரை அதிகாரிகள் பார்வையிட வராததை கண்டித்து திருச்சி விவசாயிகள் கலெக்டர் அலுவலகம் முன் தர்ணா நடத்தினர். திருச்சி மாவட்டத்தில் 30,000 ஏக்கரில் விவசாயிகள் ஆந்திர பொன்னி நெற்பயிர் சாகுபடி செய்திருந்தனர். நன்கு வளர்ந்த நிலையில் நெற்பயிரில் புகையான் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டது. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இதை பார்வையிட அதிகாரிகள் யாரும் விளைநிலங்களுக்கு வரவில்லை. நெற்பயிரை பாதுகாக்க நடவடிக்கை என்று கூறி விவசாயிகள் காய்ந்த பயிர்களுடன் கலெக்டர் அலுவலகம் வந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். வரலாறு காணாத வறட்சியை கண்ட தமிழகத்தில் கர்நாடகாவில் பெஞ்ச மழையினால கொஞ்சம் தண்ணி வந்துச்சு காவிரியில. அந்த தண்ணியை வச்சுட்டு திருச்சி மாவட்டத்தில் 4 லட்சம் ஏக்கர் சாவடி பண்ண வேண்டியது மொத்தமே. அதுல 60,000 ஏக்கர் காவிரி பயிர் தான் சாவடி ஆச்சு. அந்த 60,000 30,000 ஏக்கர் ஆந்திரா பொன்னி. அந்த 30,000 ஏக்கர்ல 25,000 ஏக்கர் புகையால உந்துருச்சு. வயல்லாம் குளநோய் உந்து அழிஞ்சிருச்சு. அழிஞ்சதுக்கு நஷ்டஈடு கேட்டு மனு கொடுத்தா அதிகாரியை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க சார். திருச்சியில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் நீண்ட நேர ஆலோசனைக்கு பின்னர் விவசாயிகளிடமிருந்து கலெக்டர் பழனிசாமி மனுக்களை பெற்றார்.